வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ பார்க்குற நண்பர்கள் சில பேர் யோசிக்கலாம், என்னப்பா டெய்லி ஏதாவது ஒரு சம்பவமா வந்துகிட்டு இருக்கு, இதை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ் டென்ஷனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு திடீர்னு ட்விஸ்ட் ஏற்பட்டு இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனைகள் புதுவிதமான கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்கு. சில சம்பவங்கள் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும். முக்கியமா நேத்தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எப்படி இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருக்க போது, பாகிஸ்தானுக்கு எப்படி இது ஒரு செட்பேக்கா இருக்க போது. இது மட்டும் இல்ல, கூடுதலா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல இந்தியாவுக்கு ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி மொத்தமா எல்லா விஷயங்களுமே தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான கான்ஃபிளிக்ட் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ குறிப்பா இஸ்ரேலோட திடீர்னு நாங்க போர் நிறுத்தம் எடுத்துட்டு வந்துட்டோம், திடீர்னு இல்ல, இந்த மாதிரியான விஷயங்களே நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுக்கு நடுவுல அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க, அமைதி ஒப்பந்தம் இன்னும் முழுமையா முடியல. சோ இந்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட சரியா போற மாதிரி எங்களுக்கு தோணல. சோ தொடர்ந்து அமெரிக்காவும் இந்த ஹார்மோஸை வந்து எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ ஈரான, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு போர்க்கப்பலை தாக்குற மாதிரியான ஒரு முயற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட எம்டி மெரிவிக்ஸ்ன்ற ஒரு கப்பல், முக்கியமான கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஃபயர் ஏற்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடந்தனாலதான் அந்த ஃபயர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 24 இந்தியன் க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஹார்மோஸ் பக்கத்துல நடந்த இந்த தாக்குதல் தான். சோ இதுல வந்து உடனடியா ஒரு சில காரணங்களால இதுல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்பாவி மக்களும் இதுல இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணங்கள்னால ஒமனுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கால் போய் அதன் மூலமா ஒமன் ஏர்போர்ஸ் ஹெலிகாப்டர் மூலமா இந்த ஆபரேஷன்ஸை வந்து நடத்திருக்காங்க சொல்லப்படுது. இது உண்மையாலே ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா எந்த அளவுக்கு எமர்ஜென்சில எப்படி வந்து மற்ற நாடுகள் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இது கரெக்டா இந்த இன்சிடென்ட் நடந்தது பாத்தீங்கன்னா 1 PM லோக்கல் டைம்ல நடந்திருக்கு, ஜூன் 8ஆம் தேதி. சோ இது வந்து மொத்தமா அந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்கோ கப்பல் தான், கர்வாரு இந்தியாவுக்கும் அதாவது ஒமன் இந்தியாவுக்கும் அது ரீச் ஆகிற மாதிரியான ஒரு பிளான்ல தான் வந்து போயிருக்கு. சோ இதுல எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் இருந்தனால அந்த கப்பல் சிவியரான டேமேஜ் ஏற்பட்டும், இன்ஜின் ரூம்ல பாதிப்பு ஏற்பட்டும், அதுல வந்து தீ பிடிச்ச ஒரு காரணத்தினால உடனடியா இன்டர்நேஷனல் இந்தியன் மினிஸ்ட்ரி, போர்ட் அண்ட் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி வந்து உடனே வந்து அவங்க SOS மெசேஜ் வந்து அமைச்சிருக்காங்க பக்கத்துல இருக்க நாடு கிட்ட. சோ அவங்க அதன் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, கரெக்டா உமன் வந்து அந்த ஆபரேஷன் நடத்தி அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு இந்தியா இன்னொரு நாடுடனான இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டிருக்க ஒப்பந்தங்கள் அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்றது நம்ம காட்டுது. நம்ம இப்பதான் சமீபத்துல இந்தியாவும் ஒமனும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ட்ரேட் டீலை வந்து போட்டோம். சோ நெருக்கமா செயல்பட்டு இருக்காங்க இந்தியா. அதுவும் குறிப்பா இந்த கல்ஃப் கண்ட்ரியோட, GCC சொல்லப்படுற கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரியோட ரொம்ப நெருக்கமா செயல்பட்டு இருக்காங்க. சோ இதன் அடிப்படையில இப்ப இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தரப்புல, மினிஸ்ட்ரி தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, நாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காத மாதிரியான விஷயங்கள், இன்னும் இதை வந்து அதிகமான கம்யூனிகேஷன் டைரக்டா ரியல் டைமா செயல்படுற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்றதுக்கு நாங்க இதை பண்ண போறோம். இதுவரைக்கும் நாங்க உமன் அத்தாரிட்டிஸ் எங்களுக்கு பண்ணது இந்த சக்சஸ்ஃபுல் எக்ஸ்ட்ராடிஷன் வந்து எங்களுக்கு வந்து உதவியா இருந்திருக்கு. சோ இந்த க்ரூ ரெஸ்கியூ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்ச மாதிரி இந்திய தரப்புல ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வருது. பட் இருந்தாலும் அவங்களை பொறுத்தளவு இது எப்படி வந்து
எந்த மாதிரி செயல்படுத்த முடியும், எப்படி வந்து இத வந்து நேரடியா கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சோ இது வரைக்கும் ஈரானோட ரொம்ப நெருக்கமா செயல்பட்டு இருக்கோம் இந்தியா அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால ஈஸியா எல்பிஜி அதுக்கப்புறம் ஆயில் எல்லாத்தையும் நாங்க அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. இப்ப 2வது செக் போஸ்ட் அமெரிக்கா தான் அடுத்த செக் போஸ்டா இருக்கு. சோ இதையும் எப்படி செயல்படுத்த போறாங்கன்றதான் நம்ம பொறுத்து பார்க்கணும். சோ இதுல முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. சாதாரண ஒரு போராட்டம் இல்லைங்க. அதிகாரப்பூர்வமா அல் ஜசீராவே அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப டைரக்டா சப்போர்ட் பண்ற அல் ஜசீராவே நம்பர் ரெக்கார்ட் பண்ற நேரம் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 11 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 70 பேருக்கு மேல இந்த வயலண்டான ஒரு ப்ரொட்டஸ்ட் கிளாஷ்ல வந்து 70 பேருக்கும் மேல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, படுகாயங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல ஒரு சில முக்கியமான அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னதா ஒரு சில வீடியோ அதுக்கப்புறம் பிக்சர்லாம் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா 100 பேருக்கு மேல, சில பேர் 150 பேருக்கு மேல இறந்திருக்க கூடும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ இது வந்து மறைக்கிறாங்க. ராவல்கோட்ல நடந்த இந்த பெரிய ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதன் அடிப்படையில வந்து இப்படி ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டு வயலண்ட் கிளாஷா வந்து மாறி இருக்கு. சோ இத எதனால ஏற்பட்டிருக்கு, ஏன் திடீர்னு இந்த சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈவென்ட் ட்ரிகர் ஆனதுக்கு மெயினான காரணமே குறிப்பா இந்த ரிசர்வ்டு லெஜிஸ்லேட்டிவ் ரெஃப்யூஜி சீட்ஸ் வந்து அங்க இருக்கிற கோர்ட்டு அவங்களுக்கு சாதகமா, குறிப்பா ஜேஏசின்னு சொல்லப்படுற, அதாவது அங்க இருக்கிற அகதிகளுக்கு ரிசர்வ்டா இருக்கிற ஒரு தொகுதியில வந்து சீட்டு போட்டியிட முடியாதுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து ரீசன்ட் கோர்ட் வந்து வெளியிட்டதன் வெளிப்பாடாதான் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு எதிராக இந்தியா வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. சோ அதன் வெளிப்பாடா இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து வேற நடந்திருக்கு. சோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து குறிப்பா அங்க இருக்கிற மக்கள், குறிப்பா இந்த ஜேஏசி சொல்லப்படுற ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி சொல்ற இந்த ஒரு அமைப்பு, ஒரு கட்சி சொல்லலாம். சோ இந்த கட்சி வந்து குரூப்பை அவுட்லா பண்ணி, அதாவது தடை செய்யணும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டிஸுக்கு பரிந்துரையும் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் இவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு. சோ இது மட்டும் இல்ல, இந்த ஈவென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னாலும் மறுபடியும் இப்ப கான்ஸ்டிடியூஷனலா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ரெஃப்யூஜி லிவிங் வந்து அவங்களுக்கும் வந்து 12 சீட்டுக்கு மேல ரிசர்வ்டு சீட் இருக்கு, அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லாம இதை கொண்டு வர முடியாது. சோ அமெண்ட்மெண்ட்ஸை வந்து உடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த போராட்டம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ இந்த பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க. சோ ஃபயர் பண்ணனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்படி ஒரு வயலண்டா வந்து மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ இந்த கிளாஷ்னால கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல், மாஸ்க் எல்லா இடத்துலயும் தேடி போய் டார்கெட்டடா வந்து இந்த மெம்பர்ஸை பார்த்து சம்பவங்கள் நடத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல வந்து 6 ப்ரொட்டஸ்டர்ஸ் அந்த இடத்துலயே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 போலீஸ் ஆபீசர்ஸும் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ இது எல்லாமே இப்ப இந்த கிளாஷ்னால, இந்த போராட்டத்தினால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கேஷுவாலிட்டிஸ் மொத்தமா 23 செக்யூரிட்டி பர்சன்ஸுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு இந்த கம்யூனிட்டி, இந்த ரிஜிஸ்டர் அத்தாரிட்டி டெஸ்டினேட்டா இருக்கிறவங்க வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில பாகிஸ்தான் வந்து இந்த அமைப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. சோ இந்த அமைப்புக்கு எதிராக இப்ப வந்து ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது இன்னும் பெரிய லெவல்ல பாகிஸ்தானுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த டிராவல் கேதரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிளாஷ்னால கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் யாரும் வந்து டிராவல் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல யாராவது இருந்தீங்கன்னா உடனே வந்து
அதான் தகவல் சொல்லுங்க, அதன் அடிப்படையில வந்து நாங்க வந்து ரெஸ்கியூ பண்றோம் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்தளவு இன்டர்நெட் மற்ற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க போராட்டக்காரர்கள். வந்து கொஞ்சம் அடங்குற வரைக்கும் இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணங்களால. ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்தியா ஏற்கனவே இந்த எலெக்ஷனை அறிவிச்ச உடனே நேரடியா வெளிப்படையா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்க விட போறது இல்ல, கண்டிப்பா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திரும்பி பெறதுக்கான வேலைகள் பண்ணுவோம்னு கடந்த வருடம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்தை மேற்கோள் காமிச்சு அங்க இருக்கிற லோக்கல் சப்போர்ட் இந்தியாவுக்கு பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லோக்கல் சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் ராணுவமே உள்ளே இறங்கினாலும் இந்திய ராணுவத்துக்கு உதவிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னதான் நீங்க பாகிஸ்தான் இப்ப இருக்கிற தாலிபான்களை வந்து ஆர்மி ரீதியா ஃபேஸ் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனா நிலத்துல வந்து அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல. அவங்க கிட்ட இருக்க ஏர்ஃபோர்ஸ்னால மேல இருந்து சுட்டு அப்புறம் போஸ்ட வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஓகே கிளியர்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஃபீல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா லோக்கல்ஸ் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது இந்தியாவுக்கான ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்தியா இந்த ஆப்ரேஷனை கண்டிப்பா அழகா என்ன போட்டு வச்சிருந்தாங்களோ அந்த ஆப்ரேஷனை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இல்ல மற்ற ஐடியா வச்சிருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இது இந்தியா கொஞ்சம் யோசிக்காம செயல்படுவாங்க அப்படின்னு நமக்கு தோணல. பட் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்றதா நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.